அந்த குடும்பத்தை நேரடியா அடிக்க கூடாது. அடிக்கிறோன்னு தெரியாம அடிக்கணும். அண்ணன் தம்பிங்களா ஒத்துமையா இருக்கோம்னு தானே ஊருக்குள்ள திரியறானுவ. அதை இல்லாம ஆக்கணும். முல்லா, ஐயோ கடவுளே, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்குது? கல்யாணம் ஆகி ஒரு நாள்ல இவ்வளவு விஷயம் நடக்குது. நான் எப்படி சமாளிக்க போறேன்? இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். எல்லா மனக்குறையும் சரியாகணும். இந்த குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இனியும் இருக்கணும். இந்த குடும்பம் எக்காரணத்து கொண்டும் பிரிஞ்சிடவோ சண்டை போடவோ கூடாது. அது பாக்குற சக்தி எனக்கு இல்ல. எல்லாம் நீதான் பாத்துக்கணும். வாங்கம்மா, வாஜகா. ஆமா. என்ன மூர்த்தி, நல்லா தூங்குனியா? நான் போன பிறகு பிரச்சனை ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எல்லாம் நல்லா தூங்குனாங்களா? இருந்த டயர்டில் யாரும் உட்காந்து முடிச்சு பேசிகிட்டு இருக்க போகிறா. அவங்க போய் தூங்கிட்டாங்க. எங்க மாப்பிள்ள ஒருத்தரையும் காணும்? தனமும் முள்ளையும் பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கதிர் கடைக்கு போயிட்டான். ஓ, கடைக்கு போயிட்டானா? ஏன் நாலு நேரம் கடை திறக்கதான் இருந்தது? அம்மா, இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், போயிட்டு வரேன்னு சொன்னேன். நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். அதுவும் இல்லாமல் உட்காந்து ஒவ்வொருத்தர் மூச்சியும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவன் கடைக்கு போனால் போயிட்டு போகிறாண்டு நானும் ஒன்றும் சொல்லலை. கடை திறக்கா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாண்டாமாங்க. நான் போயிருப்போம்ல. ஆமாம், என்ன ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. ஆமா மூர்த்தி, எங்க ஜீவாவை காணோம்? அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என் மணி 10 போகுது, என்னமோ தூங்குதான். சரியா போச்சு. ஜகா கேட்டியா? புது மாப்பிள்ளன்னு எந்திக்கலையா? இவரு ஒருத்தர். ஏன் ஜகா, தடத்தை வர சொல்றேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோமா? மொழியும் தனமும் பின்னாடி தான் இருக்க. கொஞ்ச நேரம் போட்டு மாப்பிள்ள. இப்பதான் நாங்க 2 பேரும் வரும்போது இவ்வளவு உளுந்த விட 2 பிச்சி உள்ளதள்ளணும். அப்ப பசிக்குமா? சாரிண்ணா, லேட் ஆயிடுச்சு. டேய், ஒரு நாள் லேட்டாக இருந்துச்சுலாம் ஒரு குத்தமாடா, விடு. கதிர் எங்கண்ணே? அவன் கடைக்கு போயிட்டான்டா. கடை திறந்துருக்கோமா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? ஏன் மாப்பிள்ள, ஜீவாட்ட சொல்லியிருந்தா மாப்பிள்ள 5 மணிக்கே போயிருப்பான்ல. ஜீவா,
நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வாடா. ஏன்னு என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவது என் மேல கோவமா? ஓ மேல எனக்கு என்னடா கோவம்? போடா, முதல்ல போய் குளிச்சுட்டு வாடா. அப்புறம் என்ன என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏய், நீ புது மாப்பிள்ள இல்ல, அதான் பழைய மாப்பிள்ள முகத்தை பார்க்க வைக்கப்படுதான். அண்ணே, ஏய் ஜெயா, இவனை போய் முதல்ல குளிக்க சொல்லு ஜெயா. சாரிண்ணே. உங்க கோவம் சரிதான். என்கிட்ட இப்படி முகத்தை கொடுத்து பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஜெகா, என்ன ஜெகாவே இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். முதல்ல போய் குளிச்சுட்டு வாடான்னு தானே சொல்றேன். டேய், நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா மாப்ள. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ வா, நம்ம சாப்பிடுவோம். இங்க ஒருத்தரும் சாப்பிடாம இருக்கோண்டா. நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா. ஆமாடா, அதான் சொல்றாருல, போய் குளிச்சுட்டு வாடா. நான் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம இருக்கீங்களா? சாரிண்ணே. இப்ப என் கையால அடியோக்க போறான். இப்ப மூர்த்தி இவ்வளவு தூரம் சொல்லலாம்ல, அப்ப குளிச்சுட்டு வரலாம்ல. அண்ணி எங்கண்ணே? டேய் டேய், இப்படியே போய் பார்த்துட்டு இருக்காதடா. போய் குளிச்சுட்டு வந்து உடனே போய் பாரு. ஏன் இப்படி எல்லாரும் நம்மளை துரத்துறாங்க? என்னாச்சு? என் மேல எதுவும் கோவம் இல்லைண்ணே. டேய், உங்க அண்ணனா உன்னை கிணத்துல முக்கி குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீயா போய் குளிச்சு சீக்கிரம் வா, சாப்பிடுவோம். சரி மாமா. டே ஜீவா, வீட்டில் வேற யாரையும் போய் பார்க்காம முதல்ல போய் குளி. ஏய், எல்லாருக்கும் பொட்டி எங்க இருக்கும்? இவனுக்கு பொட்டி எங்க இருக்கு பாத்தியா? மாப்ள, ஜீவா பைய, மாமா நீங்களும் கேளுங்க. அண்ணே, சாரிண்ணே, என் மேல கோவம் அண்ணே. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். பொட்டு ஒட்டி இருக்கிறது கூட தெரியாம. இல்ல ஜெகா, அவன் பொட்டோட இப்படி வந்து நின்றுக்கிட்டு என்னன்னு முகத்தை பார்த்து பேச மாட்டேன், என் முகத்தை பார்த்து பேச மாட்டேன்னு கேட்டா நான் எப்படி என் முகத்தை பார்த்து பேசுவேன்? ஆனா ஒண்ணு, கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? இல்ல ஜெகா, சீக்கிரமாவே இருக்க 2 ரூம்லயும் அட்டாச்சு பாத்ரூம் கட்டியா. வீட்டுல இவ்வளவு ரணகலம் நடந்தாலும் அந்த ஜீவாப்பிய குதூகலமா தானே இருந்திருக்கான். எது எப்படியோ மாமா, இந்த வீட்டுல அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஜீவா, எங்கடா அந்த பிள்ளையா? வருவானே. வர சொல்ற, சாப்பிட்டேன். நானா முள்ளைய வர சொல்லு. ஓ, அவ அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ஆ சரி. மீனா, வா உட்கார சாப்பிடலாம். எனக்கு இலை வேணாம், தட்டுல கொடுங்க. ம். இலையில சாப்பிடுப்பா, அதான் நல்லது.
எனக்கு பழக்கம் இல்லை. மீனா ம்? கீழே வந்து உட்காரு வா. பரவாயில்ல ஜீவா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏன் மகாராணி கீழே உட்கார மாட்டாங்களோ? எனக்கு கீழே உட்காந்து பழக்கம் இல்லை. மீனா தயவு செஞ்சு இங்க வந்து உட்காரு. ஏன் ஜீவா, ஏன் எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ற? நான் தான் கீழே உட்காந்து பழக்கம் இல்லைன்னு சொல்றேன்ல. பெரியவங்க கீழே உட்காந்துருக்கும் போது சின்ன பிள்ளை மேல உட்காரலாமா? மரியாதை இல்லாம. விடுங்க மாமா, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? எங்க வசதி அங்கே உட்காந்து சாப்பிடட்டும். ஜெகா, அந்த பிள்ளை கோவிச்சாலும் இவ சாப்பிட வைக்க விட மாட்டான். நீ சாப்பிடு மாப்ள. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு, எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடுறது. சேர்ல உட்காந்து சாப்பிடுறதுங்க. அப்பா உங்களுக்கு இட்லி வைக்கிட்டேன். பொறுமா வாங்கிடுதேன். சாப்பிடு. மீனா நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. இங்கே சாப்பாடு கவலையே இல்லைப்பா. தானா டெய்லி திணிச்சா ருசியாக சமைப்பா. பதிலுக்கு சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட சொல்லணும்னு நினைக்க மாட்டா. மாமா சும்மா இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேத்து கல்யாணத்துக்கு கொடுத்துல புடவை அதே தான் கொடுத்திருக்கேன். வேற புடவை கட்டணும்னு எண்ணம் இல்லையா? வாங்கணும் மாமா, இனிமேதான் கடைக்கு போகணும். நம்ம ஒரு பொம்பளைய சொந்தக்காரங்க விட்டு போகும்போது மாத்து புடவை எடுத்துட்டு போக மாட்டாங்க. அங்குள்ள பொம்பளைய சேலை வாங்கி கட்டிடுவாங்க. இந்த வீட்டுல ஒன்னே தவிர 3 பொம்பளை இருக்காங்க. அதுல யாருடைய புடவையாவது வாங்கி கட்டலாம்ல? இதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க? யார் புடவை கட்டுறது, எப்ப கட்டுறது, இதெல்லாம் நான் முடிவு பண்ணணும். ஏய், கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் பேசுறீங்க. மா இருமா, அவசரப்பட்டு எதுவும் சொல்லாத. குமரேச மாமா ஒரு விளையாட்டுக்கு தானே கேலி பண்ணாரு. இவர் விளையாடுறதுக்கும் கேலி பண்றதுக்கும் நான் ஆள் இல்ல. ஏ மீனா. ம். மாமா, நீங்கள் சாப்பிடுங்க மாமா. இல்லப்பா, நான் யதார்த்தமா தானே கேட்டேன். ஜீவா, உடனே ட்ரெஸ் எடுக்க கடைக்கு கூட்டிட்டு போ. கண்டவங்க கிட்ட நல்ல பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் நேரம் இருப்பா. படபடன்னு எதையும் பேசாத. குமரேச மாமா ஒன்றும் வேற யாரோ இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். அப்பா ஸ்தானத்தில் இருக்கவருப்பா. பெரியவங்க அப்படி இப்படி வீட்டில் ஒரு அட்வைஸ் பண்ணதே செய்வாங்க. அதுக்காக பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்பா மாதிரி தானே, குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானே, குடும்பத்துல ஒருத்தர் இல்லையே. கடையில வேலை செய்யறவருக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க போதும் முடியாது. மீனா, விட்டா பேசிக்கிட்டே போற. அப்பா என்ன பாதியில எந்திருக்கிறீங்க? முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, கடையில கதிர் ஒத்தில இருப்பான். நான் மறந்து உட்காந்துட்டேன். நான் உடனே கடைக்கு போறேம்மா. அப்பா சாப்பிட்டுட்டு போங்கப்பா. இல்லதானா, எனக்கு வேண்டாம். எனக்கு நல்ல வயிறு முட்டி போச்சு. நான் வரேன். அப்பா மாமா
ஜீவா, குமரேசன் மாமா நம்ம வீட்டுக்கு யார் என்னாண்டு அந்த பிளேட் எடுத்து சொல்லு. சாரி அண்ணே. சாரி மாமா. ஜீவா, குமரேச மாமா மனசு வந்து போயிருக்காரு. நீ கடைக்கு போய் அவரை பார்த்து பேசு. எங்க இருந்து அந்த அடங்காப்படாரிய போய் கூட்டிட்டு வந்தானோ. என்ன ஆட்டம் ஆடுறா பாத்தியா? சாரிமா. கண்டவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேச மாட்டான்னு சொல்லு மூர்த்தி. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் மீனா கிட்ட சொல்றேன்மா. சொன்ன உடனே கேக்குற ஆள் பாரு. அடங்கப்படாரி அடங்கப்படாரி. மண்டபத்துல வந்து நின்று அவ ஆடினப்பவே எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. நான் நினைச்சதுல தப்பே இல்லை. அவளோட ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அது நல்லா தெரியுது. முதல்ல தனத்தை ஆர்த்தி எடுக்க கூடாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் எங்க இருந்து குடும்பத்துக்கு செட் ஆக போகுது? போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. என்னம்மா நீங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்ட்டு நீ உருவாக்க. நான் என்னடா இல்லாததை சொல்லிட்டேன்? இவளை விட முல்லை எந்த விதத்துல குறைஞ்சவன் அவளை வேண்டான்னு சொன்னா இவன். மீனா நல்ல பொண்ணுதாம்மா. ஏதோ படபடப்புல அப்படி பேசுறா. நான் அவகிட்ட இதை பத்தி பேசுறேம்மா. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம்டா. நல்ல பொண்ணா, நல்ல பொண்ணு, மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. நான் செத்த பிறகும் இந்த குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கும்னு நினைச்சேன். நான் இருக்கும் போதே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கே. அதுக்கான அறிகுறி நல்லா தெரியுது. என்னம்மா பேச்சு பேசுறீங்க? அப்பெல்லாம் ஒரு கால் நடக்காதுமா. நீயும் நானும் தான் அதை சொல்லணும். அண்ணன் சொல்றதுதாம்மா சரி. அப்படிலாம் ஒரு நாள் நடக்காது. நடக்க விட மாட்டேம்மா. இதான் சாக்குன்னு என்கிட்ட பேச வந்துட்டானா இவன்? ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்கன்னு 4 பேரையும் ஊர் முழுக்க பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், எனக்கு 3 பிள்ளைங்க தான். அதுல ஒருத்தன் அத சாரிமா. டேய், சாகர வரைக்கும் பேசாத என்கிட்ட. போயிடு இங்க இருந்து. இனிமே என் கண்ணு முன்னாடியே வராத. போன்னு சொல்றேன்ல. டேய், நீ முதல்ல அந்த பிள்ளை கடைக்கு கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுற. அதை வச்சு தான் பாதி சண்டையே வருது. பாடுறா, நம்ம அம்மா தான்டா. எங்கே போயிட போகிறாங்க? பேசிக்கலாம். அடுத்தது சண்டையும் போச்சல் வராமல் இருக்கணும்டா. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசி.
சப்போர்ட் பண்ணீங்கல்ல மாத்தி மாத்தி அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க.